ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம கீவால நியூ ஐடி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் க்ரோமில் நீங்கள் கீவா சர்ச் கொடுத்து கீழே டிஸ்ட்ரிபியூட் லாகின் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் கீழே ரெண்டாவது ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் ஜாயினிங் டேட், ஓகேங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். அப்புறம் ஸ்பான்சர் ஐடினா இப்போ உங்களுக்கு கீழே குமார் இருக்கார். குமார் கீழே நீங்கள் ஐடி ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா குமாரோட ஐடியை எடுத்து நீங்கள் ஸ்பான்சர் ஐடியா கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் பொசிஷனில் லெஃப்ட் ரைட்டு அந்த ஐடி எங்கே ப்ளேஸ் ஆகணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசர் ஐடினா யார் மூலியமாக அந்த ஐடி வந்துச்சு, உங்கள் மூலியமாக வந்துச்சு. அப்போ உங்களோட ஐடியை வந்து இன்ட்ரடியூசர் ஐடியா கொடுக்கணும். இப்போ நீங்கள் தான் புதுசாக ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே தான் ஃபஸ்ட்டு ஐடி போகிறீங்கன்னா உங்களோட ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சருக்கும் இன்ட்ரடியூசருக்கும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷனில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, அவங்களோட பேர், அப்பா பேர், இமெயில், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து ஸ்டேட்டு, அட்ரஸ்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி நம்பரும் டின் நம்பர் மேண்ட்ரி கிடையாது. அப்புறம் நாமினி, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸு கொடுத்துட்டு இங்கே ஃபைல்ஸ் எதுவுமே அப்லோடு பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுட்டு டிக் பாஸ் கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஐடி வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். இந்த ஐடி ரெஜிஸ்டர் ஆனதை நீங்கள் வந்து ஹோம் பேஜில் போயிட்டு டவுன்லைன் செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லைன் கிராஃப்னு இருக்கும். டவுன்லைன் செக்ஷன் கிராஃப்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐடி ப்ளேஸ் ஆனதை பார்க்கலாம். சிம்பிள் ஸ்டெப் தான். 1 or 2 டைம்ஸ் பாருங்கள், உங்களுக்கே புரியும். தேங்க்யூ.